இந்த செயற்கை உலகத்துல மருத்துவத்தை ஒரு மதம் போலவும் மருத்துவர்களை தெய்வங்களை போலவும் பார்க்கும் மாண்புமிகு மனிதர்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஆரோக்கிய குறைபாடுகளை பற்றியும் சிகிச்சை முறைகளை தெளிவுபடுத்தும் ஒரு சிறிய முயற்சிதான் நாடி. மானுடம் அப்படிங்கிற ஒரு இனத்துல ஜாதி, மதம், மொழின்னு எவ்வளவோ பாகுபாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மனிதனையும் மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் பிறவி அடையாளம் தான் நம்முடைய தோல். மற்ற வியாதிகள் தரும் பாதிப்பு உடலுக்கு உட்புறம் தான் வெளிப்படும். ஆனால் தோல் சம்பந்தமாக ஏற்படும் எந்த குறைபாடோ இல்ல வியாதியா இருந்தாலும் அதன் பாதிப்பு உடனே வெளிப்படையாக தெரிந்துவிடும். நம்மள சுத்தி இருக்க கிருமிகள், நச்சுகள், சூரியனின் உச்சகட்ட கதிர்வீச்சுகள்னு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம உடலுக்குள்ள சுலபமா புகவிடாம காக்கும் நம்ம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பற்றி தான் இன்னைக்கு நாடியில நம்ம பார்க்க போறோம். தோல் பிரச்சனைன்னு வந்தா நீங்க எதுக்கு டாக்டர் பார்க்க போவீங்கன்னு யோசிச்சீங்கன்னா, மோஸ்ட்லி முகத்துல முகப்பரு இருந்தா கொஞ்சம் யங்கர் ஏஜ் பேஷண்ட்ஸ் வருவாங்க, தலைமுடி கொட்டுற பிரச்சனைக்காக வருவாங்க, எங்கேயாவது ரேஷ் அந்த மாதிரி வந்ததுன்னா எஸ்பெஷலி கை, கால், முகம் அங்கெல்லாம் ரேஷஸோ அரிப்போ இருந்தா டாக்டர் பார்க்க வருவாங்க. தோல் பிரச்சனைன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. அது வெறும் முகப்பரு, பொடுகு, தலைமுடி உதிர்வு அந்த மாதிரி நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பேஷண்ட்ஸ் வரப்பவே அவங்களோட ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸா இல்ல ரொம்ப சிம்பிளானு நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கணும். இப்போ சோரியாசிஸ், விட்டிலைகோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட வர பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், ரொம்ப நாளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் டாக்டரோட ஒரு கண்காணிப்புல தான் நடக்கணும். பட் தலைமுடி உதிர்வு இல்ல நகம் சீக்கிரமா உடஞ்சிருது, முகத்துல முகப்பரு அந்த மாதிரி பிரச்சனையோட வர பேஷண்ட்ஸ் நாங்க அடிக்கடி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்க சொல்ற பாயிண்ட்ஸ் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே புதுசா பரு வரதையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால வர மார்க்ஸோ பிக்மெண்டேஷனோ அதை கூட நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒர்க் பிளேசஸ் நீங்க எங்க போய் பார்த்தாலும் ஒரு 70 to 90% பீப்புளுக்கு முகத்துல முகப்பருன்ற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். டீனேஜ்ல அடியெடுத்து வைக்கும் போது வர ஒரு பெரிய சவால் முகப்பருக்கள் தான். எனக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸா எனக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், முகத்துல முகப்பருன்றது அதிகமா இருந்தது. நான் அதை அப்போதைக்கு நான் பெருசா எடுத்துக்கல. பட் அதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா நீங்க இப்பதான் அதிகமா தெரிய ஆரம்பிச்சது. நான் ஒரு பிரைவேட் செக்டர்ல போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதனால என்னோட ஃபியூச்சர் பாதிச்சது. முகப்பருவை நம்ம ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி அது எதனால வருது, அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த பிரச்சனையுமே வராம தடுக்கிறது தான் சிறப்பு. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா பிறந்து ஒரு சில நாட்கள்லயே முகப்பரு இருக்கும். அப்ப அவங்க கேட்பாங்க, என்னங்க குழந்தைக்கு இன்னும் 10 நாள் கூட ஆகல, ஒரு மாசம் கூட ஆகல, முகப்பரு வருது அப்படின்னு கேட்பாங்க. அது தாயோட ஹார்மோன்ஸ் தாய்ப்பால்ல போறதுனால அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள்ஸை நீங்க ட்ரீட் பண்ண தேவையே கிடையாது. தாயோட ஹார்மோன் லெவல் குழந்தையில கம்மி ஆக அந்த பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தானாவே கம்மி ஆயிடும். மார்க்கெட்ல இருக்க பிம்பிள் கிரீம் எல்லாம் குழந்தை மூஞ்சில போடவே முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கின் யூசுவலி கிளியர் ஆகி ஒரு 12-13 வயசு அந்த ஹார்மோன்ஸ் ஒர்க் பண்ற வயசுலதான் இந்த பிம்பிள்ஸ் ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸும் எடுத்த உடனே 30-40 பெரிய பெரிய கட்டியா வராது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிலினஸ் வரும், அப்புறம் நெத்தியில மட்டும் சின்ன பொறி பொறியா வருது அப்படின்வாங்க, இல்ல மூக்க சுத்தி பொறி பொறியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது உங்க ஆயில் கிளாண்ட் பிளாக் ஆகி அதுல பாக்டீரியா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அந்த பாயிண்ட்ல நீங்க டாக்டர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா டெஃபினட்டா கிரீம்ஸ்லயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். சில பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல்ல வருவாங்க. சிலது பிளாக் ஹெட் ஒயிட் ஹெடா இருக்கும், சில பிம்பிள்ஸ் பெரிய பிம்பிள்ஸ் ஆகி கொப்பளங்கள் மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை பஸ்டே அதுல உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் யூஸ்வலி ஃபேஸ் வாஷ் கிரீம்ஸ்லயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். கிரேட் 2 ஆக்னேன்னு அதை சொல்லுவோம். வெறும் பிளாக் ஹெட்ஸோட வரது கிரேட் 1ன்னு சொல்லுவோம். கிரேட் 3 ஆக்னேல மேலதான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐசோட்ராயின் ஆப்ஷன்ஸே யோசிப்போம். 4 கிரேட்ஸ் ஆஃப் ஆக்னே இருக்கு. 3 and 4 கொஞ்சம் சிவியரா இருக்கும். தேர்ட் கிரேட் ஆக்னே பாத்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் இல்ல, முதுகு கையிலயும் வர ஆரம்பிச்சிருக்கும். கிரேட் 4 பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கொப்பளங்கள், கட்டிஸ் முகத்துல இருக்கும். அது உடஞ்சு சில பேர் பாத்தீங்கன்னா ரத்தம் கூட எடுத்துட்டு வருவாங்க, ஹேண்ட்கர்ச்சீஃப்லயோ போட்டோல காமிப்பாங்க, பாருங்க டாக்டர் தானே உடஞ்சு அது ரத்தம் எல்லாம் வருது. அந்த லெவல்ல வர்ற பேஷண்ட்டுக்கு நீங்க ஷாம்பு, சோப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் பாக்குறதுக்கு பல வருஷம் வரும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இமிடியேட்டாவே நீங்க ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு இன்டர்னல் டேப்லெட்ஸோ கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். 12 வயசுல இருந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் 12 இயர்ஸ்ல இருந்து இருக்கும்.
சோ அந்த டைம்ல வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கூட பிம்பிள்ஸ் வரத கம்மி பண்ணலாம். இப்போ வந்து நிறைய இப்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க, பீஸா, பர்கர் அந்த மாதிரி நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடுறாங்க. சோ டீப் ஃப்ரை ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணா கூட பிம்பிள்ஸ் வரதெல்லாம் கம்மியாகும். நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போதே பிம்பிள்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா 25-26 வயசுக்கு மேல இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நம்ம பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா 35-40 வயசான மக்கள் கூட முகப்பருவோட நம்மள பார்க்க வராங்க. இதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு. ஒண்ணு வந்து முகத்துல எண்ணெய் தன்மை. இதுக்கு காரணம் சில பேருக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிற சில பேருக்கு முகம் எப்பவுமே எண்ணெய் தன்மையா இருக்கும். காலையில முகத்தை கழுவுறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, 2 மணி நேரத்திலேயே எண்ணெய் வலியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோல் இருக்கவங்களுக்கு முகப்பரு வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது, தலையில எண்ணெய் வைக்கிறவங்க, தலையில ரொம்ப தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வைக்கிற ஹேபிட் இருக்கவங்க பாத்தீங்கன்னா வேர்வையோட சேர்ந்து அந்த எண்ணெய் முகத்திலயும் பரவிடும். அந்த எண்ணெய் தன்மைனால கூட முகத்துல பரு வரலாம். மூணாவது, யங் கேர்ள்ஸ் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வரதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். பிம்பிள்ஸ் வந்து 100% ட்ரீட்டபிள் ப்ராப்ளம். அதுதான் அங்க குட் நியூஸ். நீங்க 12 வயசுனாலும் சரி, 42 வயசுனாலும் சரி, பிம்பிள்ஸ் வரதையும் ஸ்டாப் பண்ணி வந்த மார்க்ஸ், ஸ்கார்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணிட முடியும். பிம்பிள்ஸுக்கான முக்கியமான இன்னொரு காரணம் பொடுகு. இத நம்ம சொன்ன பேஷண்ட்ஸ் வந்து பொடுகுக்கும் பிம்பிள்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. தலையில வரக்கூடிய பொடுகு நமக்கு 7 வெரைட்டியான தோல் பிரச்சனைகளை கொண்டாடலாம். சில பேர் வந்து கையில இந்த இடத்துல ரேஷ் இருக்கு அப்படின்னு வந்து காமிப்பாங்க. சிலர் முதுகுல ரேஷ் இருக்குன்னு, சிலர் செஸ்ட்ல ரேஷ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வரும், அரிப்பு இருக்கும், அந்த இடமே ஒரு மாதிரி செவந்து இரிட்டேட்டடா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் வரதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ரெகுலரா தலையை கழுவாம இருக்கிறது. சில பேர் வந்து வாரத்துல ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்றேன், இல்ல ஒரு வாரத்திலேயே 2 வாட்டி தான் நான் ஹேர் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்றவங்களுக்கு பொடுகு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். பொடுகு தொல்லை ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு முகப்பரு, முதுகுல பரு இது ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சோ கிளினிக்ல வர்ற பேஷண்ட்ஸுக்கும் இல்ல நான் டாக்டர் கிட்ட போல, நான் ஃபர்ஸ்ட் போய் எனக்கு முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நானே பாத்துக்குவேன் நினைக்கிற பேஷண்ட்டுக்கும் நாங்க கொடுக்க போற அட்வைஸ், ஃபர்ஸ்ட் தலையில ரொம்ப நேரம் எண்ணெய் வைக்காதீங்க. நீங்க எண்ணெய் வச்சே ஆகணும், இல்லன்னா எனக்கு ஐம் நாட் கம்ஃபர்டபிள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைட் எண்ணெயை வச்சுட்டு காலையில வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் வந்து ரெகுலரா ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஒரு பொடுகுக்கான ஷாம்பு யூஸ் பண்றது ஜெனரலா எல்லாருக்குமே நல்லது. இல்ல பொடுகு ஷாம்பு போட்டா எனக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. பொடுகு ஷாம்புனால முடி கொட்டுறது இல்ல, ஏற்கனவே தலையில இருக்க பொடுகு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் முடி ஜாஸ்தி கொட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த முடி டெஃபினட்டா திரும்பி வளர்ந்துரும். முடிய ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப எண்ணெய் வைக்காம இருந்தாலே 30-40% பிம்பிள்ஸ் வரதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உடல் சூட்டை கம்மி பண்ண தலையில தேங்காய் எண்ணெய் வைக்கணும்னு தான் நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா இதுவே முகப்பருவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். கடையில இருக்க எல்லா ஃபேஸ் வாஷையும் பயன்படுத்தி பார்த்து நிறைய பேர் வெறுத்து போயிருப்பீங்க. முகத்தை எண்ணெய் வழியாம எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு புரியாம தவிக்கிறவங்களுக்கும் முகப்பருக்கள் தவிர்க்க நினைக்கிறவங்களுக்கும் தெரியாத ஆனா தெரிய வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. அடுத்து ரெகுலரா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு நான் 10 வாட்டி வாஷ் பண்றேன், 20 வாட்டி, அது எத்தனை நம்பர் நீங்க வாஷ் பண்றீங்கன்றது அங்க கவுண்ட் கிடையாது. எப்பெல்லாம் ஃபேஸ் ஆயிலியா இருக்கோ, டல்லா இருக்கோ அப்ப போய் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நான் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன், எனக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு கிடையாது. வெறும் தண்ணி ஊத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே இருக்கிற டாப் அந்த எண்ணெய் லேயர் உங்களை விட்டு போயிடும். இந்த எண்ணெய் தன்மைனால என்ன ஆகுதுன்னா ஃபேஸ்ல இருக்கிற ஆயில் கிளான்ஸ் பிளாக் ஆயிடுது. அதுல வந்து கிருமிங்க உட்காந்துரும், பாக்டீரியான்னு சொல்றோம். அந்த பாக்டீரியா உட்காந்து பிளாக் பண்ண உடனேதான் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்ன்ற ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணோம்னாலே பின்னாடி அது பருவா மாறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுது. அப்ப என்ன ஃபேஸ் வாஷ் நாங்க யூஸ் பண்ணலாம்? இப்ப கடையில வந்து நிறைய விக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் அந்த காம்பனன்ட் அந்த சோப்ல இருக்கோ இல்ல அந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கான்னு பாருங்க. சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ஃபேஸ் வாஷஸ் வாங்கி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த பிளாக்கும் கொஞ்சம் கம்மியாகும், முகத்துல இருக்க கிருமியோட கண்டென்ட்டும் கம்மியாகும்.
சில பேருக்கு நாங்க எவ்வளவுதான் இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் எல்லாம் கொடுத்தாலும் திருப்பி பரு வந்துட்டே இருக்கும். அப்ப அவங்க முகத்துல கிருமி கண்டென்ட் ஜாஸ்தி. அப்ப அவங்க குளிக்கலையா, அவங்க வந்து கிளீனா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில பேருக்கு நேச்சுரலாவே உடம்புல கிருமி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க கொஞ்சம் மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ், மெடிக்கேட்டட் சோப்ஸோட சேர்த்து ஆன்டிபயோட்டிக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் கொடுப்போம். எல்லா பேஷண்ட்டுக்குமே முகப்பரு இருக்கிறதுக்காக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க தேவையில்லை. இப்ப பேஷண்ட் வராங்க, 7-8 வருஷமா எங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, நிறைய ஆயிலினஸ் இருக்கு, நிறைய மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்ஸுக்கு எடுத்த உடனே பீல்ஸ் இல்ல லேசர்ஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. எடுத்த உடனே பேஷண்ட்ஸுக்கு நல்ல ஃபேஸ் வாஷ், விட்டமின் ஏ, ரெட்டினாயிக் ஆசிட்னு சொல்லுவோம், அது பேஸ்டான நல்ல ஆயின்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் வர்றது கம்மியாகும். வர பிம்பிள்ஸ் பிளாட் ஆயிடும், முக்காவாசி மார்க்ஸும் போயிடும். அதுக்கப்புறமா இருக்கிற மார்க்ஸுக்கு டெர்மா ரோலர், லேசர், பீல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த பிம்பிள்ஸ் எப்போ என் முகத்தை விட்டு போகும்? அந்த மாதிரி டேட் குறிச்சு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் வர்ற பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ல பிம்பிள்ஸ் வரும். எக்ஸாம் டைம், புது வேலை எடுத்துட்டு போற இடத்துல, இல்ல ஒரு ஊர் மாதிரி இன்னொரு ஊர்ல போய் தங்கி வீட்டு சாப்பாடு கிடைக்காது, உங்களுக்கு ஒரு லோன்லி என்வாயன்மெண்ட்ல கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல பிம்பிள்ஸ் வரும். அந்த மாதிரி பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க யோகா கூட பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். முகப்பொருட்களை அகற்ற நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ், டேப்லெட் இவ்வளவுதான். ஆனா முறையா சிகிச்சை நம்மளோட சோப்பு, ஷாம்பூல இருந்தே ஆரம்பிக்குது. எப்பவுமே நாங்க என்ன யோசிக்கிறதுனா, எங்களை விட பேஷண்ட்டுக்கு தான் பிரச்சனையோட ட்ரீட்மெண்ட் பத்தி தெரியும். ஏன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க எங்களை விட நிறையவே ரீட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி வர பேஷண்ட்டுக்கு நாங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு இட்ஸ் மேண்டேட்டரி. இப்ப பேஷண்ட் வந்த உடனே நாங்க எடுத்த உடனே இதான் ட்ரீட்மெண்ட் அதான் ட்ரீட்மெண்ட்னு ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா பேஷண்ட் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. சோ இப்ப பிம்பிள்ஸோட வரீங்க, ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றது ஷாம்பு மாத்துங்க, ஃபேஸ் வாஷ் மாத்துங்க, ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணுங்க, ரெகுலரா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இப்ப இத பண்ண உடனே பிம்பிள்ஸ் நின்னுடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால பிம்பிள்ஸ் வர்றது நிக்காது. ஆனா வர நம்பர் ஆஃப் பிம்பிள்ஸ் வந்து டெஃபினட்டா கம்மி ஆயிடும். சரி, பேஷண்ட்ஸ் வந்து உங்க ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டுட்டு பிம்பிள்ஸோட வராங்க, உடனே பீல் பண்ணுவோமா? மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் ஏ, ரெட்டினாயிக் ஆசிட் பேஸ்ட் கிரீம் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ், கர்ப்பிணிகள் வந்து எங்களுக்கு முகத்துல பிம்பிள்ஸ் இருக்கு, நாங்க விட்டமின் ஏ போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. பிரெக்னெண்டா இருக்க பெண்களுக்கு விட்டமின் ஏ கொடுக்க முடியாது. ஏன்னா அது வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு சில சேஞ்சஸ் கொண்டாடலாம் அப்படின்னு லிட்டரேச்சர்ல ப்ரூஃப் இருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அசிலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நாங்க கொஞ்சம் அந்த பேஷண்ட் ரொம்ப பேட் பிம்பிள்ஸோட வராங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை தவிர சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், ரெட்டினாயிக் ஆசிட், ரிசாசினால், ஃபீனால் இந்த மாதிரி பல கெமிக்கல் காம்போசிஷன்ஸோட நிறைய காம்பினேஷன் கிரீம்ஸ் வந்திருக்கு. சோ பேஷண்டோட தோலை பொறுத்து தான் நாங்க எந்த பேஷண்ட்டுக்கு எந்த கிரீம் கொடுக்க முடியும் அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். ரொம்ப எண்ணெய் தன்மையான ஃபேஸோட இருக்க பேஷண்ட்டுக்கு ரெட்டினாயிக் ஆசிட் கொடுக்கலாம். ஏற்கனவே ட்ரை ஸ்கின் ஆனாலும் எனக்கு பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க ரெட்டினாயிக் ஆசிட் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்ல எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க அசிலிக் ஆசிடோ இல்ல ஆல்டர்னேட் டே ட்ரீட்மெண்ட், டெய்லி கிரீம் போடாதீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிரீம் போடுங்க அப்படின்னு கூட நாங்க மாத்தி கொடுப்போம். இல்ல எனக்கு வந்து இந்த கிரீம் எல்லாம் போட முடியாது, எனக்கு வந்து ஐ ஒர்க் மிட் நைட்ல ஒர்க் பண்றேன், எனக்கு டேல தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐசோட்ராயின் அந்த மாதிரி டேப்லெட்ஸும் கொடுப்போம். ஆனா டேப்லெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணி அவங்க சப்போஸ் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்றப்போ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் நாங்க கொடுக்க முடியாது. சோ பேஷண்ட் கவுன்சில் பண்ணி நாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் யோசிச்சுட்டு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி ஐசோட்ராயின் போன்ற டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்துல பேஷண்ட் வந்து இல்ல எனக்கு பிம்பிள்ஸ் போனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அதனால ஒரு ட்ரைனஸோ இல்ல லிப்ஸ் வெடிக்கிறதோ ஆரம்பிச்ச உடனே என்னால இதை டாலரேட் பண்ண முடியல, என்னால வேலைக்கே போக முடியல அப்படின்னு வந்து சொல்ற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. சோ எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட சிச்சுவேஷன் அது பொறுத்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கெமிக்கல் பீல்ஸ். கெமிக்கல் பீல்ஸ் வந்து சாலிசிலிக் பீல் இருக்கு, கிளைகாலிக் ஆசிட் பீல் இருக்கு, TCAன்ற பீல் இருக்கு. பட் இந்த பீல்ஸ் எல்லாமே எல்லா ஃபேஸ்லயும் போட முடியாது. ரிலேட்டிவ்லி கொஞ்சம் யங்கர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்க, நான் காலேஜ் போறேன், எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு, எனக்கு காலேஜ் போக பிடிக்கல அப்படின்னு சொல்ற பேஷண்ட்டுக்கு சாலிசிலிக் ஆசிட் பீல்ஸ் நாங்க ஆஃபர் பண்ணுவோம்.
பீல்ஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ரிப்பீட் பண்ண முடியும். பேஷண்ட் அவசரப்படுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம எவ்ரி வீக் பண்ணீங்கன்னா ரொம்ப பீல் ஆகி ஃபேஸ் கொஞ்சம் ரெட் ஆகி டிஸ்கம்ஃபர்ட் இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு பீல் பண்றப்போ அதோட எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்ல, சைடு எஃபெக்ட்ஸையும் சேர்த்து நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லணும். ஒரு சாலிசிலிக் ஆசிட் பீல் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பிம்பிள்ஸை கம்மி பண்ணுமோ அதே சாலிசிலிக் ஆசிட் பீல்ல பர்ன்ஸ் வரலாம், அதே பீல்ல ஒரு பிக்மெண்டேஷன் வரலாம். பீல் பண்ணிட்டு உடனே வெயில்ல போக முடியாது. சோ கல்யாணத்துக்கு நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ற பேஷண்ட்டுக்கு நீங்க சாலிசிலிக் ஆசிட் பீல போட்டுட்டு வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். எல்லா விதத்திலையும் உடல் ஆரோக்கியமா இருக்க நல்ல உணவு பழக்கம் ரொம்பவே முக்கியம். ஒருவேளை உணவு பழக்கம் சரியில்லைன்னா உடனே அந்த சிக்கல் நம்ம தோல்ல தான் வெளிப்படும். இப்படி முகப்பொருட்கள் வரதுக்கும் நம்மளோட உணவு பழக்கம் ஒரு காரணமா இருக்கு. சில பேர் கேட்பாங்க ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடறதுனாலதான் பிம்பிள்ஸ் வருதான்னு. ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடறதுனால மட்டும் பிம்பிள்ஸ் வராது. ஆனா சில பேருக்கு ஆயிலி ஃபுட் சாப்பிடறதுனாலயும் பிம்பிள்ஸ் வரலாம். பிம்பிள் கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய வருவாங்க. நியூட்ரிஷன் வைஸ் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா டெய்லி 4 to 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம். 4 to 5 லிட்டர்ஸ்னா ஒரே டைம்ல குடிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 டம்ளர் 4 டம்ளர் அந்த மாதிரி கிராஜுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலா நிறைய தண்ணி எடுக்கும் போதே பாடியில இருக்க டாக்ஸின் எல்லாமே வெளியில போக ஆரம்பிச்சிடும். சோ பேசிக்கலி நம்ம பாடி வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டமக்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு டாக்ஸின்ஸ் வெளியில போயிட்டாலே பிம்பிள் கம்மியா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நாங்க ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஃபாலோ பண்றது பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் சாப்பிடறதுனாலயும் சில பேஷண்ட்ஸுக்கு அன்கன்ட்ரோலபிளா பிம்பிள்ஸ் வரும். நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம். ஆனா பேஷண்ட்டுக்கு புதுசா பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குன்னா ஒரு 10 days to 20 days கவுஸ் மில்க் அவாய்ட் பண்ண சொல்றோம். அந்த மாதிரி பாலை நிறுத்துறப்ப அந்த பேஷண்ட்டுக்கு பிம்பிள்ஸ் குறைஞ்சதையும் நாங்க பாத்திருக்கோம். சோ மில்க் ஆல்சோ சம்டைம்ஸ் பிம்பிள்ஸ் காஸ் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு. ஆயிலி ஃபுட்னாலையும் பிம்பிள்ஸ் வரலாம். சோ ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்றது ரொம்ப மேண்டட்ரி. நிறைய பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஊர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண வருவாங்க. இங்க தங்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஹோம் ஃபுட் கிடைக்காது. சோ ஆட்டோமேட்டிக்லி நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைஸ், பர்கர்ஸ், ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடுறப்போ உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இல்ல நான் எப்பவுமே ரெகுலரா என் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இங்க ஊர் மாதிரி வந்தாலும் என் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் குட். ஆனா எனக்கு ஸ்ட்ரெஸ் தாங்கல, எனக்கு நிறைய டெட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னால மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற பேஷண்ட்டுக்கு நாங்க சொல்றது யோகா ட்ரை பண்ணுங்க. ஒரு லெவலுக்கு உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பிம்பிள்ஸ் வர்றது, ஃப்ரெஷ்ஷா முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. தட் இஸ் சுகர் கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல நிறைய சான்சஸ் அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்டா வர்றது, தட் இஸ் சர்க்கரை நோயாளியா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அவங்களுக்கும் வந்து இந்த பிம்பிள்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்க ஆரம்பிக்கும். சோ அவங்களுக்கு என்னெல்லாம் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல அவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். சோ இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மில்லட்ஸ்னு சொல்லுவோம், குதிரைவாளி அரிசி, கம்பு, இந்த திணை அந்த மாதிரியான ஃபுட் நிறைய சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சுகர் கம்ப்ளைண்ட் வர்றது கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பிம்பிள்ஸ் வர்றதும் வந்து கொஞ்சம் கம்மியாக நிறைய சான்சஸ் இருக்கு. முகப்பொருட்கள் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அது மூலமா வர வடுக்களும் தழும்புகளும் இன்னும் பெரிய சங்கடமாவே இருக்கு. இத அகற்ற நினைக்கிறவங்களுக்கு சில தனிப்பட்ட மருத்துவ முறை இருக்கு. எப்பவுமே மென்மையான பொருட்கள் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அப்படி நம்மளோட மென்மையான தோலை பாதுகாக்க ரொம்ப அதிகமா செலவாகுங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. நல்ல டாக்டர் கிட்ட போனா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வயது வரம்பு கிடையாது. ஆனா ஆபத்து உண்டு. சின்ன அசௌகரியம்னாலும் உடனே மருத்துவரை பார்த்தா உங்களோட தோல் என்னைக்குமே உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாத்தும். கரும்போ சில கிரீம்ஸ், சில ஆப்ஷன்ஸ் நாங்க அவாய்ட் பண்ணணும். சரி, எனக்கு பிம்பிள்ஸ் வருது, நான் இந்த கிரீம்ஸ் எல்லாம் போடுறதுனால என் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆச்சு, நான் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் a ஜெனரல் கொஸ்டின் தான். பட் ஆன்சர் இஸ் அந்த ஃபேஸ்ல இருக்க ஆயிலினஸ் கம்மியாகி ட்ரை ஆகணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு ட்ரீட்மெண்டே கொடுத்துருக்கோம். ஸோ அது மேல அவங்க ஆயில் போட போறாங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்டே கெட்ஸ் வேஸ்டட். எப்பவுமே பேஷண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம சீரியஸா எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களும் அந்த மிஸ்டேக்ஸை திருப்பி பண்ணிட்டு வரமாட்டாங்க. இப்போ யோகா,
மெடிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம், பேஷண்ட்டுக்கு பீல்ஸும் பண்ணிட்டோம். பேஷண்ட் வந்து கொஞ்சம் குழியா ஸ்காரோட வராங்க. எனக்கு ஒரு 2 monthsல மேரேஜ் ஆக போகுது, போட்டோஸ்ல இந்த குழி எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா டெர்மா ரோலர்ஸ், லேசர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறப்போ எல்லா டாக்டரும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு இருக்க ஃபெசிலிட்டியா அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. பட் இப்போ டெர்மா ரோலர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர், பிளஸ் ஒரு 2-3 டேஸ்க்கு ஃபேஸ் ரெட்டா இருக்கும். இல்ல எனக்கு அந்த டெர்மா ரோலர் வேண்டாம், லேசர் தான் வேணும்னா நீங்க டாக்டரே கேட்கலாம், அவங்களே உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சென்டர் ரெஃபர் பண்ணுவாங்க. எப்பவுமே மென்மையான பொருட்கள் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அப்படி நம்மளோட மென்மையான தோலை பாதுகாக்க ரொம்ப அதிகமா செலவாகுங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா என்ன வயசுல குழந்தைய டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் எங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையில இருந்து 70-80 வயசானவர்கள் வரைக்கும் எங்க கிட்ட வருவாங்க. ஆனா வேற வேற பிரச்சனைக்காக வருவாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து காஸ்ட். எல்லா பேஷண்டும் சொல்லுவாங்க, ஐயோ எங்களுக்கு வந்த உடனே ரொம்ப பில் போட்டுறாதீங்க, எங்களுக்கு ரொம்ப we don't want to spend or we can't spend, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரே கிரீம்ஸ் வந்து 200 rupees 300 rupeesல ஆரம்பிச்சு 2000 3000 வரைக்கும் அவைலபிளா இருக்கும். இந்தியன் ப்ராடக்டா இருக்கும், இம்போர்ட்டட் ப்ராடக்டா இருக்கும். சோ டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் இதை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அந்த நாட் சோ எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸும் எழுதி கொடுக்கலாம். சோ உங்க காஸ்ட நீங்க கண்ட்ரோல்ல வைக்கணும்னா நீங்களும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு டாக்டரை போய் மீட் பண்றது இஸ் சென்சிபிள். இப்ப லேசர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். டெர்மா ரோலர்ஸ் அண்ட் பீல்ஸ் வந்து லேசர் அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்காது. சோ நீங்க அந்த ஆப்ஷனையும் சொல்லலாம், எனக்கு லேசர் எனக்கு வந்து லேசர் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஐ ப்ரிஃபர் டு கோ வித் ரோலர் அண்ட் பீல் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன்ஸ் நாங்க கொடுக்க முடியும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வயது வரம்பு கிடையாது, ஆனா ஆபத்து உண்டு. சின்ன அசௌகரியம்னாலும் உடனே மருத்துவரை பார்த்தா உங்களோட தோல் என்னைக்குமே உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாத்தும். இப்ப பிம்பிள்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த காரணத்தினால பிம்பிள்ஸ் வருது அப்படின்றத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பாலுக்கு அலர்ஜி இருக்க பேஷண்ட்டுக்கு நீங்க என்னதான் கிரீம்ஸ் கொடுத்தாலும் பால் குடிக்கிற வரைக்கும் அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இதனால எல்லாரும் பால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது. பட் அந்த அலர்ஜி இருக்கவங்களுக்கு பால் ஸ்டாப் பண்றது இஸ் மேண்டேட்டரி. நான் எப்ப பிரியாணி சாப்பிட்டாலும் எனக்கு பிம்பிள்ஸ் வருது, நான் எப்ப சிப்ஸ் சாப்பிட்டாலும் பிம்பிள்ஸ் வருதுன்னு பேஷண்டே சொல்றப்போ நீங்க தான் அந்த ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா பிம்பிள்ஸ் வருது டெஃபினட்டா கம்மியாகும். சில பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் டைம்ல 1-2 பிம்பிள்ஸ் வருது, ஆனா அதுக்கப்புறம் தானா போயிடுது அப்படின்வாங்க. அந்த 1-2 பிம்பிள ரொம்ப கண்ட்ரோல் பண்றதை ட்ரை பண்ணவே தேவையில்லை, அது தானா போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்ல வந்து சன்ஸ்கிரீன் போட்டா எனக்கு பிம்பிள்ஸ் வருது, இல்ல ஃபேர்னஸ் கிரீம் போட்டா எனக்கு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் சும்மா இருக்கிற தோல்ல நீங்களே ஒரு ஆயில் லேயர் கிரியேட் பண்றதுதான். சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க சொல்றது சன்ஸ்கிரீனோ அந்த ஃபேர்னஸ் கிரீம்ஸோ விட்டுட்டு கையில ஒரு கொடையோ ஒரு புக்கோ வச்சுட்டு வெயில்ல தாண்டி நடந்து போறீங்கன்னா அந்த கொடையை பிடிச்சுக்கோங்க, இல்ல புக்ஸ பிடிச்சுக்கோங்க. அப்ப முகத்துல வெயில் படுறது டைரக்டா உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும். சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பிம்பிள்ஸ் வர்றது கம்மியாகும். இதை தவிர சில பேஷண்ட்ஸுக்கு நீங்க எவ்வளவு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் பிம்பிள்ஸ் வருது, அவங்களால அன்கன்ட்ரோலபிளா பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். தட் இஸ் லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒரு 10-15 டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட பார்த்தா சில பேருக்கு அன்னெசரிலி சில ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், ப்ரோலாக்டின் ஜாஸ்தியா இருக்கும், டெஸ்டோஸ்டெரான் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா பிம்பிள்ஸ் தானா செட்டில் ஆயிடும். லைஃப் டைம்க்கு பிம்பிள்ஸ் வந்தவங்கன்னு யாருமே கிடையாது. at some point அந்த பிம்பிள்ஸ் வரது ஸ்டாப் ஆயிடும். அந்த பிம்பிள்ஸ் வரதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கான காரணத்தை ஸ்டாப் பண்ணணும். சில பேருக்கு வந்து எக்ஸசிவ்லி ஸ்கின் ஆயிலியாவே இருக்கும். இன்னைக்குதான் ஹேர் வாஷ் பண்ணேன், நாளைக்கு ஆயிலி ஆயிடுச்சு, காலையில தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், 2 hours ஆயிலி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரெகுலரா ஹேர் வாஷ், ரெகுலரா ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கனாலே பிம்பிள்ஸ் வரதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த திணை, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெகுலரா சாப்பிடுற அரிசி, கோதுமை இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப ஆரோக்கியமும் கூட உடம்புக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அட்வைஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி, பனானா இதெல்லாம் டெய்லி நம்ம சாப்பாடுல ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து
நமக்கு ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச விதத்துல மில்க் ஷேக் மாதிரி பால்ல அடிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கும் போது உங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம டெய்லி சாப்பிடுற உணவுல வந்து கேப்சிகம், தட் இஸ் கொடமிளகா, சிகப்பு, மஞ்சள், பச்சை, இந்த கொடமிளகா டெய்லி நம்ம ஆட் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சோம்னா இன்னும் நம்ம வந்து ஸ்கின் வந்து க்ளோ இருக்க ஆரம்பிக்கும். தோல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வாரத்துக்கு மேல கண்டினியூஸா அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களா சொந்தமா ட்ரீட் பண்றதை விட்டுட்டு வீட்டுல இருக்க சாமான எல்லாம் எடுத்து அது மேல பூசுறதை விட்டுட்டு ஃபர்ஸ்டே வந்து டாக்டரை பாத்துட்டீங்கன்னா டேமேஜ் கம்மியா இருக்கும். தோல்ன்றது ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயம். என் கிளினிக்ல வர ஒரு 100 பேஷண்ட்ஸ்ல 100 பேஷண்ட்ல 100 பேர் சொல்றது என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்கின் என் ஸ்கின் இல்லைங்க, எல்லார் தோலுமே ரொம்ப சென்சிட்டிவ் தான். ஒரு வாட்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப லிவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு டேமேஜ் அதுவே ரீடூ பண்ணிடும், லங்ஸ் வந்து தானே ரிப்பேர் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தோல் விஷயத்துல அந்த மாதிரி நம்ம தானே ரிப்பேர் ஆயிக்கும்னு சொல்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப கம்மி. சோ இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு 2-3 நாள் நீங்க பார்க்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு வாரம் 10 நாள் தாண்டி அந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு ஃபேஸ்ல ஒரு ரேஷ் வரும், அதனால குழந்தை நைட் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்காங்க, இல்ல குழந்தை வந்து எப்பவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல இருக்காங்கன்னா அவங்களை வீட்டுல வச்சு இன்னும் டிஸ்கம்ஃபர்ட் பண்றதை விட ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து டாக்டர் கிட்ட காமிக்கிறது இஸ் அ குட் ஐடியா. இப்ப நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா என்ன டாக்டர் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எந்த ஏரியால டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைச்சிருது. சோ உங்களுக்கு சூட்டபிளான ஒரு டாக்டரை போய் பாக்குறது இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். கருப்போ சிவப்போ அல்ல மாநிறமோ எல்லாருக்குமே தோல் ஒரு முக்கிய உடல் கவசமா இருக்கு. அத பாதுகாக்கலன்னா அது நம்மள பாதுகாக்காது. வருமுன் காப்போம், உடல் கவசத்தை பாதுகாப்போம். நாடி